ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, சிஎஸ்எஸ் அதனுடைய செஷன் 4 அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? செஷன் 4 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சிஎஸ்எஸ்ல. நம்மளுடைய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா, எர்த் டியூட்டோரியல் ஆன்லைனு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, HTML அது வந்து நம்ம 7 டேஸ் செஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ, அதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்குது. ஓகேங்களா? பிளேலிஸ்ட்ல போய் நீங்க HTML லேர்ன் தமிழ் அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா, இது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ, ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ம் இந்த சேனல்ல நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்றேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ட செக் பண்ணுங்க. அப்பதான் வந்து அந்த வீடியோஸ் வந்து கரெக்ட்டா ஒன் பை ஒன்னா போகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஷன் 1, 2, 3ன்னு போகும். இல்லன்னா ரேண்டமா வேற ஒரு வீடியோ ஏதாவது ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றீங்கன்னா, அது இடையில வந்து அது இருக்கும். ஓகேங்களா? அதனால பிளேலிஸ்ட்ல போயிட்டு கரெக்ட்டா அந்த செஷன் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அந்த லாங்குவேஜ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம HTML கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப CSS வந்து செஷன் 4ல இருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, டேபிள். ஓகேங்களா? சிஎஸ்எஸ்ல டேபிள். நம்ம ஆல்ரெடி HTML யூஸ் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு இப்போ ஸ்டைல் எழுத போறோம். அதுதான் இந்த சிஎஸ்எஸ். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்எஸ் பத்தியோ, HTML பத்தியோ ஃபுல்லா வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா, இதனுடைய ப்ரீவியஸ் செஷன் பாருங்க. 1, 2, 3 பாருங்க. நெறைய விஷயங்கள் அதுல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அத இங்க அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ 17 செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, HTML ல நெறைய இருக்கு. ஸோ அத பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் டேபிள் அப்படிங்கிறது எப்படி சிஎஸ்எஸ் அப்ளை பண்றதுங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, செஷன் 3ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆ மை ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டாட் HTML அப்படிங்கிற ஒரு ஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைல்ல தான் நம்ம வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கிற இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இப்ப இங்க இருக்கு. ஸோ இதுல யூஎல் இதெல்லாமே எடுத்து விட்டுறலாம். ஆமா. ஹெட் செக்ஷன்ல ஒரு ஸ்டைல் மட்டும் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் தான் ஸ்டைல் பண்ணணும். அதான் பெட்டர் வேன்னு ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இந்த இடத்துல வொர்க் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஆ இன்டர்னல்ல இந்த ஸ்டைல் அப்படிங்கிற டாக் கிரியேட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ அதான் மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அது வந்து இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். 2யும் லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இங்க ஸ்டைல் எழுதினாலும் இதுக்கும் அப்ளை ஆகும். ஓகேங்களா? அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படிங்கிறத H1ல சொல்றேன். ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். சிஎஸ்எஸ்ல டேபிள்ஸ் ஓகேங்களா? அதான் நம்ம இத சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர ஓப்பன் பண்ணிக்கிறோம். மை ஃபர்ஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டபுள் கிளிக் பண்ணி குரோம் ப்ரௌசர்ல நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜூம் பண்ணிக்கிறேன். சிஎஸ்எஸ்ல டேபிள்ஸ் ஓகேங்களா? ஓகே. நாம இன்னைக்கு பார்க்கிறது என்னன்னா செஷன் 4 டைட்டில நான் செஷன் 4ன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த இதுல சிஎஸ்எஸ் ஸ்டைல் செஷன் 4ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம பார்க்க போறது டேபிள்ஸ். ஓகே. ஸோ அந்த டேபிள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டேபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த டேபிளுக்கு இப்போ ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ டேபிள் கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் ஃபர்ஸ்ட்டு? ஆ HTML ல சொல்லிருங்க. ஓகேங்களா? டேபிள்ங்கிற ஒரு டாக் வேணும் நம்மளுக்கு. ஸோ டேபிள். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, டேபிள் ரோ வேணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? டேபிள் ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் ரோக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்? டேபிளுடைய ஹெட் வேணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே HTML ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலருந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஹெட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டேபிள் ஹெட் 4 இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்கலாம்? டேபிளுடைய டேட்டா அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். ஸோ இதுல அ நம்ம என்ன பண்றோம்னா, டேபிள் டேட்டா. அதுல டேபிள் டேட்டால நம்ம என்ன கிரியேட் பண்றோம்னா, டேபிளுடைய சாரி டேபிள் ரோ தானே கிரியேட் பண்ணணும். ஸோ டேபிள் ரோல டேபிள் டேட்டா ஓகேங்களா? இப்படிதான் இருக்கும் அது. மாத்தி போட்டு ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு 4 இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டோம். அதை அப்படியே காப்பி பண்ணி நான் கீழ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு 3 லைன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆ கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு, டேபிளுடைய ஹெட்ல என்ன இருக்கணும் நம்மளுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ டேபிளோட ஹெட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சீரியல் நம்பர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும். அடுத்தது நேம் அப்படின்னு இருக்கணும். என்ன குடுக்கலாம்னா, எஃப் நேம் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? எஃப் நேமு,
அப்ப அடுத்தது எல் நேம் அப்படின்னு குடுத்துக்கலாம். லாஸ்ட் நேமு. அடுத்தது அவங்களுடைய ம் மொபைல் அப்படின்னு குடுத்தீங்க. ஓகேங்களா? மொபைல் நம்பர். ஓகேங்களா? இப்படி இருக்கும். அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? டேபிள் ஹெட்ல நம்மளுக்கு டாப்ல இதுதான் காட்டும். ஸோ இதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம போடணும். இன்ஃபர்மேஷன் போடுறதுக்கு டேபிள் டேட்டால நம்ம இன்ஃபர்மேஷன் என்ன போடுறோம் அப்படின்னா, ம் சீரியல் நம்பர் 1 ஓகேங்களா? சீரியல் நம்பர் 1ல அ எஃப் நேம் வந்து ஏதோ ஒரு நேம் குடுத்துக்கலாம். ஜான் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஸோ 2வது வந்து டிஓஇ அப்படின்னு குடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ மொபைல் நம்பர் வந்து என்ன பண்றோம்னா 1, 2, 3, 4, 5, 6 ஏதோ ஒரு நம்பர் குடுத்துட்டு, ஒரு 4 நம்பர் குடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளா குடுக்குறது தான். ஒரு டெமோக்கு தானே காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததுல அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்த ட 3 குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, அ சீரியல் நம்பர் குடுத்துருக்கேன். பேர் வந்து அ என்ன குடுக்கலாம்? அதே வந்து டிஓஇ அப்படி குடுத்துக்கலாம். அ டெஸ்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஃபோன் நம்பர் வந்து அ 4 குடுத்துட்டோம். 5, 6, 7, 8 அப்படின்னு 5, 6, 7 குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது மேல 3 வந்து அ அ ஜான் குடுத்துட்டேன். ஓகேங்களா? அதே ஜான் குடுத்துட்டோம். ஸோ 2வது வந்து இங்க டெஸ்ட் அப்படின்னு குடுப்போம். டெஸ்ட் 3 அப்படின்னு குடுத்துறேன். இல்லைங்களா? இது டெஸ்ட் ஏதோ ஒரு பேர் குடுக்குறேன். ஓகேங்களா? ஓகேவா? அதே மாரி இது 7 8 9 1 2 3 அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? குடுத்துட்டு 1, 2 மட்டும் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? 5 வேணாம். 8, 9, 1, 2 அப்படின்னு குடுத்துருக்கேன். எல்லாத்துலயுமே 4, 4 நம்பர் குடுத்துருக்கேன். இத நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு 3 இன்ஃபர்மேஷன் கூட சேவ் பண்ணிட்டோம். ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது சீரியல் நம்பரு, ஃபர்ஸ்ட் நேமு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, எல் நேம் குடுத்துருக்கிறோம். மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 1, 2, 3 அப்புறம் எஃப் நேம்ல இப்ப நம்ம குடுத்த நேமு, லாஸ்ட் நேம்ல நம்ம குடுத்த நேமு, மொபைல் நம்பர் நம்ம குடுத்த மொபைல் நம்பர் வந்து உட்காந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. நம்ம ஒரு டேபிள் அப்படிங்கிற HTML ஒரு எலமெண்ட்ட வச்சு, அந்த டேபிள் ரோ, டேபிள் டேட்டா அப்படிங்கிற எலமெண்ட்ட வச்சு நம்ம என்ன பண்றோம், HTML கிரியேட் பண்ணிட்டோம். HTML யூஸ் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த டேபிள் நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவா மாறணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு டிசைன் உருவாக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு இதுக்கான ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்டைல் தான் இந்த CSS. ஓகேங்களா? இந்த CSS. இப்போ இந்த CSS உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அது எல்லாமே பார்த்துட்டோம். பார்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். போன செஷன்ல பார்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் பேக்கிரவுண்ட் அப்படின்னு ஒண்ணு பார்த்துட்டு பேக்கிரவுண்ட்லயும் நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ஓகேங்களா? ஒரே ஒரு பேக்கிரவுண்ட் அதுல வந்து பேக்கிரவுண்ட் இமேஜ் கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? அந்த மாரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேக்கிரவுண்ட்ல ஒரு இ கலர் குடுக்க போறோம். ஓகேங்களா? பேக்கிரவுண்ட் கலர் குடுக்க போறோம். அப்புறம் டெக்ஸ்ட்டோட அலைன்மென்ட் எல்லாம் வேற வேற மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம் அந்த டேபிளுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டெக்ஸ்ட் அலைன்மென்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்ல இருக்குது. ஸோ இதெல்லாம் கேப்ஸ் பண்ணலாம். ஆ இதனுடைய இதெல்லாம் எங்க எப்படி அலைன்மென்ட் ஆகணும்? இதனோட விட்த் அண்ட் ஹைட் எப்படி மாறணும்? ஸோ இதுக்கான இதனுடைய இது ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு செக்ஷனா பிரிக்கணும். ஸோ அந்த டேபிள வந்து நம்ம ஒரு அ ரியல் டைம் டேபிள் மாரி நம்ம சிஸ்டம்ல கொண்டு வரப்போறோம். ஓகேங்களா? நம்ம ஒரு நோட்ல டேபிள் பிரிச்சோம்னா எப்படி பிரிப்போம்? லைன்ஸ் எல்லாம் போட்டு அ கொஞ்சம் நல்லா நீட்டா இருக்கிற மாரி டெக்ஸ்ட்லாம் லெஃப்ட்ல இருக்கணுமா? சென்டர்ல இருக்கணுமா? அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த பேடிங்கு, மார்ஜின்லாம் யூஸ் பண்ண போறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆல்ரெடி டேபிள் அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். நம்ம ஏற்கனவே போன செஷன்ல செஷன் 3 ஃபாலோ பண்ணுங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் பார்டரு, பேடிங்கு, மார்ஜினு, டெக்ஸ்ட்டோட கலரு, ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் ஃபேமிலி எல்லாமே பார்த்தோம். ஸோ அந்த செஷன் 3ல நம்ம என்ன பார்த்தோமோ, அந்த விஷயங்கள நாம டேபிளுக்கு அப்ளை பண்ண போறோம். அது எந்த வழியில அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் டேபிள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நாம என்ன பண்ணலாம்னா, சிம்பிளா போலாம். ஓகேங்களா? ம். நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். டேபிள் இங்க ஆரம்பிச்சு, இங்க முடிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? அதுக்குள்ளார டேபிள் ரோல ஃபர்ஸ்ட் டேபிள் ஹெட் எல்லாம் எழுதியிருக்கோம். ஸோ டேபிள் ஹெட்டுக்குள்ளார போட்டோனே ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிருச்சு, போல்டுல பிளாக்கா வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு ஒரு பார்டர் வேணும். ஓகேங்களா? இந்த டேபிள் ஃபுல்லாவே கவர் ஆகுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பார்டர் வேணும். பார்டர் இருந்ததுன்னா டேபிள் இன்னும் அழகா தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டேபிளுக்கு ஒரு பார்டர் எழுதுறோம். ஓகேங்களா? அப்புறம் எப்படி எழுதுறது? டேபிளு டேபிள்ங்கிற அந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். எப்படி பார்டர் எழுதுறது, ஸ்டைல் எழுதுறதுன்னு பாருங்க டேபிளுக்கு. டேபிள்ங்கிற எலமெண்ட் எடுத்துட்டோம். அந்த டேபிளுக்கு பார்டர் அப்படிங்கிறத குடுக்குறோம். பார்டருடைய ஷார்ட்கட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். செஷன் 3ல சொல்லியிருக்கேன். 1 பிக்சலு, சாலிடு நான் வந்து பிளாக் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? குடுத்துட்டு ப்ரௌசர்ல போயிட்டு
ரெஃப்ரெஷ் பண்றேன். சேவ் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேபிளுக்கு ஒரு பார்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால, ஃபுல் டேபிளுக்குமே கவர் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு பார்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப உள்ளார இதுக்கெல்லாம் இந்த சீரியல் நம்பருக்கு இதுக்கு இத வந்து பிரிக்கணும், இத பிரிக்கணும். இந்த ரோ வந்து நம்மளுக்கு வந்து டேபிளா மாறணும். இந்த காலம் வந்து டேபிள்ல செப்பரேட்டா பிரிக்கணும் அப்டின்னா, எதுக்கு எழுதுவோம் நம்ம? இங்க குடுத்துருக்க இன்ஃபர்மேஷனுக்கு தான். வேற எதுவுமே இல்ல. இந்த டேபிள் சாரி டேபிள் ஹெட்ங்கிறது ஒரு ஒரு கன்டென்ட் உள்ள இருக்குங்களா? அப்ப டேபிள் ஹெட்க்கு மட்டும் நாம என்ன பண்ணலாம்? ஆ ஒரு ஸ்டைல் எழுதலாம். அப்ப டேபிள் ஹெட்ட நான் இங்க போட்டுக்கிறேன். கமா குடுத்து டிஹெச் அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? எந்து டிஹெச்ங்கிற டேபிள் ஹெட்ங்கிற எலிமெண்ட்ட எடுத்துக்கிட்டோம். இப்ப கமா குடுத்து நம்ம இந்த மாரி போடுறது என்னது நம்மளுக்கு? அது ஒரு வகையான செலக்டார்ஸ். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி செலக்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல எப்படி வந்து நம்ம செலக்டார்ஸ் எல்லாம் சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு குரூப் செலக்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு எதுல வருது? இந்த கமா குடுத்து போடுறதெல்லாம் என்னது நம்மளுக்கு? குரூப் செலக்டர்ஸ். ஓகேங்களா? அந்த குரூப் செலக்டர யூஸ் பண்ணி நம்ம ஒரே லைன்ல அதாவது இப்ப நம்ம பார்டர் தான் கிரியேட் ஆகணும். அது காமன். அது எதுக்கெல்லாம் கிரியேட் ஆகணும்? டேபிளுக்கும் கிரியேட் ஆகணும். டேபிள் ஹெட்டுக்கும் கிரியேட் ஆகணும்னு நெனைக்கிறோம் நம்ம. அப்போ நம்ம எது யூஸ் பண்ணா போதும்? குரூப் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்ற கமா குடுத்து செப்பரேட் பண்ணி போடுறது தான் குரூப் செலக்டர்ஸ். அத யூஸ் பண்ணி நம்ம அதுக்கும் போட்டுட்டோம். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆயிடுச்சு? ஒவ்வொன்னுக்கும் பார்டர் அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிங்க. எப்படி வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கிற டேபிள் வந்து வேற மாரி எப்படி மாறுது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம டேபிள் ஹெட்டுக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஒரு பார்டர் செட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே. டேபிள் ஹெட் அப்படின்னு குடுத்துருந்தீங்க. அப்புறம் டேபிள் ஹெட்க்கு தான் குடுத்துருக்கோம். ஆனா டேபிள் டேட்டாக்கு நம்ம எல்லாம் டேபிள் போடல. ஓகேங்களா? பாக்ஸ் போடல. பார்டர் போடல. இப்போ அதே மாரி நம்ம டேபிள் டேட்டாக்கு உள்ளார இருக்கிற டேபிள் டேட்டாக்கு வந்து பார்டர் போடணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் திருப்பியும்? அதே குரூப் செலக்டர் தான். கமா குடுத்து டேபிள் டேட்டா அப்படிங்கிற டிடி அப்படிங்கிற எலிமெண்ட்ட சூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு எல்லாத்துக்குமே சேம் பார்டர் தான் அப்ளை பண்ண போறோம். அதனால நம்ம சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் டேட்டாவுக்குமே இப்ப என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? பார்டர் வந்து செப்பரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆயிருச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களா? அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் இதுல? நம்மளுக்கு பார்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து இ செப்பரேட்டா அப்ளை ஆயிருக்குது. அதாவது டேபிள் ஹெட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேபிள் டேட்டாக்கு டேபிள் இன்ஃபர்மேஷன் சீரியல் நம்பருக்கு ஒரு பார்டர் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இது எல்லாமே இந்த பார்டர் எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அலைன்மென்ட் மாரி நேரா இது ஒரு காலம் எல்லாமே ஸ்ட்ரெய்ட்டா செப்பரேட்டா பிரியணும் அப்படின்னு நெனச்சா, அதாவது ஒரு டேபிள் மாரி தெரியணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ள எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் பாக்ஸ் போட்டுருக்கோம் நம்ம. அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா அது ஒரு டேபிளுடைய லுக்க குடுக்கல. ஓகேங்களா? ஸோ அத கொண்டு வரக்கு தான் இவங்க சிஎஸ்எஸ்ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டேபிளுக்கு அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாவே போதும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த செப்பரேட் பாக்ஸ் அதாவது செப்பரேட்டா இருக்கிற ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து ரிமூவ் ஆயிட்டு நம்மளுக்கு நீட்டா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எடுத்துட்டு நம்ம அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஆ பார்டர் ஓகேங்களா? ம் பார்டர்ல கொலாப்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? கொலாப்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டில 2 வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு கொலாப்ஸ் இன்னொன்னு செப்பரேட். ஓகேங்களா? டேபிள்ல இருக்கிற பார்டர கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படின்னு சொல்றோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? என்ன அர்த்தம் அப்படின்னா, சிங்கிள் பார்டர் ஓகேங்களா? சிங்கிள் பார்டரா மாத்தி விட்டுரு. அந்த கொலாப்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல அப்படின்னா, கொலாப்ஸ் குடுத்தேன் அப்படின்னா, வேல்யூ வந்து டேபிளுக்கு பார்டர் கொலாப்ஸ்ல கொலாப்ஸ் குடுத்தேன் அப்படின்னா என்னது? இதுக்கு என்ன அர்த்தம்ன்னு சொல்றாங்க. சிங்கிள் பார்டரா மாத்தி விட்டுரு. அது இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்ன என்ன எப்படி இருக்கு நம்மளுக்கு எல்லாமே டபுள் டபுள் பார்டரா தானே இருக்கு. இந்த இடத்துல. தெரியுதுங்களா? இந்த இடத்துல 2 பார்டர் கிரியேட் ஆயிருக்கிற மாரி தானே இருக்கு. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணிரு, கொலாப்ஸ் பண்ணி விட்டுடு. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இத சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த செப்பரேட்டா இருக்கிறது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயி ஒரு சிங்கிள் பார்டரா நம்மளுக்கு மாறிடுச்சு. வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு சிங்கிள் பார்டரா மாறிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அததான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஒருவேள திருப்பி எனக்கு அது எல்லாமே வந்து ஆ சிங்கிள் பார்டர் வரக்கூடாது. செப்பரேட்டா இருக்கணும் அப்டின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி அதே வேர்ட் தான் நான் சொன்ன வேர்ட் தான். செப்பரேட் குடுத்துட்டு சேவ் பண்ணி பார்டர் கொலாப்ஸ் பார்டர் வந்து கொலாப்ஸ்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, எனக்கு அத சிங்கிள் பார்டரா மாத்தி விட்டுரு.
எப்போ கொலாப்ஸ்ன்னு குடுத்தா. செப்பரேட்ன்னு குடுத்தா செப்பரேட்டா மாத்தி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்றோம். நமக்கு எல்லாமே செப்பரேட் ஆயிருச்சு. ஒவ்வொரு பார்டரும் நம்மளுக்கு செப்பரேட் ஆயிருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? புரியுதுங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட். பார்டர் கொலாப்ஸ்ல குடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு சிங்கிள் பார்டர் உருவாகும். இல்லன்னா சிங்கிள் பார்டர் உருவாகாது அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்ப நம்ம கொலாப்ஸே குடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, எல்லாத்தையும் சிங்கிள் பார்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு எல்லாமே சிங்கிள் பார்டரா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆயிருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இதுல வேற என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த டேபிளுக்கு அ இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அலைன்மென்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த டேபிள் வேற என்ன நம்மளுக்கு இதா தெரியுது அப்டின்னா, இது வந்து எல்லாமே நெருக்கமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த பார்டர்லயே ஒட்டுன மாரியே இருக்குது. மேலயும், கீழயும், லெஃப்ட், ரைட் எல்லாத்துலயுமே ஒட்டுன மாரியே இருக்கு எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இவ்ளோ கேப் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அலைன்மென்ட் இருந்தா நம்மளுக்கு இன்னமும் பெட்டரா தெரியும்னு நம்ம நினைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இதுல வந்து பேடிங் அப்டின்னு கூட சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து என்னது என்னது யூஸ் பண்ணோம் நம்ம? போன செஷன் 3ல சிஎஸ்எஸ்ல பேடிங் அப்டின்னு ஒண்ணு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேடிங் ஒவ்வொன்னுக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எதுக்கு அப்ளை பண்ணலாம்? டேபிளுக்கு அப்ளை பண்ணலாம். டேபிள் ஹெட்க்கு அப்ளை பண்ணலாம். டேபிள் டேட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பேடிங் உடைய ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். ஓகேங்களா? பேடிங் உடைய ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? பேடிங் மட்டும் குடுத்துட்டு, ஒரே ஒரு வேல்யூ குடுத்தா, நம்மளுக்கு டாப்பு, அ ரைட்டு, பாட்டமு, லெஃப்ட் கிளாக் வைஸ்ல எல்லா சைட்லயும் ஓகேங்களா? இப்ப இந்த சீரியல் நம்பர் இருக்கு, எஸ் டாட் நம்பர் இருக்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அதனோட டாப்லயும், ரைட்லயும், பாட்டம்லயும், ஆ லெஃப்ட்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான நம்ம குடுக்குற அந்த பிக்சல் வந்து அப்ளை ஆயிருக்கும். கேப் வந்து அப்ளை ஆகும்னு சொல்றாங்க பேடிங். இப்போ நான் பேடிங் வந்து ஒரு 12 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணிக்கிட்டு நீங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? டேபிளுடைய ஹெட்டுக்கும் அப்ளை ஆயிருக்குது. டேபிளுக்கும் அப்ளை ஆயிருக்கு. டேபிள் இருக்கிற டேட்டாவுக்கும் நம்மளுக்கு வந்து அப்ளை ஆயிருக்கு. எப்படி அப்ளை ஆயிருக்குன்னு இங்க பாருங்க. இந்த இடத்துல மேலருந்து கீழ 10 பிக்சல் கேப். ரைட் சைட்ல 10 பிக்சல் கேப். பாட்டம்ல 10 பிக்சல் கேப். லெஃப்ட்ல 10 பிக்சல் கேப். இதே மாதிரி தான் இந்த 1, 2, இந்த இந்த ஃபோன் நம்பர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. இப்போ ஆ நம்ம இதுல வேற என்ன பண்ண முடியும் இந்த டேபிள்ல அப்டின்னா, பார்டருக்கு உண்டான ஸ்பேஸ் குடுத்துக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பார்டருக்கு உண்டான ஸ்பேஸ் எப்படி குடுக்கலாம்னு பாருங்க. பார்டர் ஸ்பேசிங் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பார்டர் ஸ்பேசிங் ஓகேங்களா? ஸ்பேசிங் வந்து நான் வந்து ஒரு ஒரு 10 பிக்சல் குடுக்குறேன். ஓகேங்களா? 10 பிக்சல் குடுத்துட்டா டிஃபரன்ஸ் பார்க்கலாம் அங்க போயிட்டு. இங்க பாருங்க. இப்ப பார்டருக்கு வந்து நம்ம ஸ்பேசிங் குடுக்குறோம். குடுத்தோம்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொலாப்ஸ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, அதுக்கு முன்னாடி செப்பரேட் அப்படின்னு மாத்தி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம செப்பரேட்டா இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் ஸ்பேசிங் வந்து தேவைப்படும். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன் நானு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் வந்து கிடைச்சிருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? எப்படி கிடைச்சிருக்குது? இந்த டேபிளுக்கு பார்டர் ஸ்பேசிங் வந்து 10 பிக்சல் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க. இந்த இந்த இடத்துல நம்மளுக்கு 10 பிக்சலு. இந்த ரைட் சைட்ல 10 பிக்சலு. பாட்டம்ல 10 பிக்சலு, லெஃப்ட்ல 10 பிக்சல். ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம்னா 10 வந்துட்டு 20யா மாத்துறோம். 20 பிக்சலா மாத்துறோம். மாத்திட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஹோல் பார்டர் இருக்குல்ல, டேபிளோட பார்டர் இருக்குல்ல, டேபிளோட பார்டருக்குள்ளார பார்த்தீங்கன்னா 10 பிக்சல் வந்து கேப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. எப்போ? நம்மளுக்கு செப்பரேட்டா இருக்கிறப்போ. ஒருவேள கொலாப்ஸா இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்டர் கொலாப்ஸ் குடுத்துட்டு, பார்டர் ஸ்பேசிங் நம்ம வந்து 20 பிக்சல் குடுக்குறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் தெரியல. ஓகேங்களா? ஸோ எப்ப நம்ம பார்டர் ஸ்பேசிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் அப்படின்னா, செப்பரேட் அப்படின்னு இருக்கிறப்ப தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் ஸ்பேசிங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பார்டர் ஸ்பேசிங்க நான் ஹைட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? கொலாப்ஸ்லயே இருக்கு. இதுக்கு வந்து ஒரு டேபிளுக்கு உண்டான ஒரு டிஸ்ப்ளே கிடைச்சா போதும். ஓகே நான் ஜூம் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டேபிள் மாரி நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேபிள்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ டேபிள்ல நம்ம இப்ப பார்க்க போறது வந்து டேபிள் ளுடைய விட்த் ஸ்லாஷ் ஹைட். ஓகேங்களா? டேபிளோட விட்த் அண்ட் ஹைட்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா?
இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டேபிளுக்கான பார்டர் பேடிங் எல்லாம் செட் பண்ணிட்டோம். இந்த பார்டர வந்து சிங்கிள் பார்டரா மாத்திட்டோம். எத யூஸ் பண்ணி கொலாப்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சிங்கிள் பார்டரா மாத்திட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளுக்கான விட்த் அண்ட் ஹைட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நாம என்ன பண்ணலாம் இப்போ, இந்த டேபிள்ல விட்த் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டிய வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏற்கனவே வந்து எதுல பார்த்திருக்கோம்? செஷன் 3ல பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அத ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப இந்த டேபிள் ஹோல் டேபிளுக்கும் நம்ம வந்து வித்த கரெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? வித் வந்து என்ன குடுக்குறேன் நானு அப்டின்னா, 100% நேத்தே பார்த்தோம். 100% அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபுல் வித். ஓகேங்களா? ஃபுல் வித் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கிடைச்சிரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் வந்து ஒரு ஃபுல் வித் அதாவது டிவைஸ்ல இந்த சிஸ்டம்ல இருக்கிற டிவைஸ்க்கு தகுந்த மாரி இந்த வித் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? வேற ஒரு டிவைஸா இருந்தாலும் இன்னும் ஃபுல் வித் எடுத்துக்கும். ஓகேங்களா? அந்த டிவைஸ்க்கு தகுந்த மாரி ஃபுல் வித் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டேபிளோட விட்த் இப்ப என்னவா இருக்கு நம்மளுக்கு 100% இருக்குது. ஓகேங்களா? ஒருவேள நம்ம இத வந்து நான் என்ன பண்றேன்னா 30% அப்படின்னு மாத்துறேன். ஓகேங்களா? 30% மாத்திட்டு, இப்ப இத போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% டிக்ரீஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? 100ல இருந்து என்ன ஆயிருச்சு நம்மளுக்கு? அ 30% நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல நம்மளுக்கு வேற என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதனுடைய ஆ டேபிளுடைய ஆ வித் வந்து நம்ம என்ன 30% தான் குடுக்க முடியுமா அப்படின்னு இல்ல. பிக்சல்லயும் குடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு 560 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஏதோ ஒண்ணு குடுக்குறேன். 560 பிக்சல் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு 560 பிக்சல் முன்னாடி 100% இருந்தது. இப்போ 560 பிக்சல் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? இன்கிரீஸ் ஆயி வந்திருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? ஓகேவா? ஸோ வித்த நம்ம இந்த மாரி குடுத்துக்கலாம். இப்போ டேபிளோட ஹைட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஓகேங்களா? ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இத 100% குடுத்துரலாம். ஓகேங்களா? 100%லே இருக்கட்டும். நம்மளுக்கு இப்போ ஒர்க் பண்றதுக்கு அந்த மாரி இருக்கு. 100% இருக்கு. ஓகே. இப்போ இந்த டேபிள் உள்ள வந்து நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எத அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்றோம் அப்டின்னா, நம்ம இந்த டேபிள் ஹெட்டயும், டேபிளுடைய டேட்டாவையும் டிஃபரன்ஸ் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? அ அதாவது இதை பார்க்கிறவங்க அ இது டேபிளுடைய ஹெட்டு. கீழ இருக்கிறதெல்லாம் டேபிளோட டேட்டான்னு அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதுல டேபிள் ஹெட்ட மட்டும் தனியா வெளிய எடுக்கிறோம். இப்போ வந்து இந்த அ குரூப் செலக்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? குரூப் செலக்டர்ஸ் டேபிள் ஹெட், டேபிள் டேட்டா 3க்குமே காமனான இன்ஃபர்மேஷன் குடுத்ததுனால, நம்ம குரூப் செலக்டார் போட்டோம். கமா குடுத்து செப்பரேட் பண்ணி போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒருவேள டேபிள் ஹெட்க்கு மட்டும் நம்ம தனியா எழுதணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா, அது தனியா வெளிய எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல டேபிள் ஹெட் நம்ம வந்து தனியா போட்டுட்டு, அதுக்கு மட்டும் நான் என்ன பண்றேன்னா, ஹைட் ஹைட் வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு 150 பிக்சல் சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நீங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் குடுக்குறோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேபிளோட ஹெட்டோட ஹைட் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு 150 பிக்சல் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்ளோ தேவையில்ல. சேஞ்ச் ஆகுற டிஃபரன்ஸ் காட்டுறவங்களுக்காக தான் நான் இந்த மாரி குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இன்னமும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கம்மி பண்ணிக்கலாம்னா, இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஒரு ம் 60 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 60 பிக்சல் வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு ஒரு 60 பிக்சல் ஹைட் உள்ள ஒரு டேபிள் ஹெட் கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே. ஸோ டேபிளுடைய டேட்டாலாம் அப்போ எப்பவும் போல அது டிஃபால்ட்டான ஹைட் என்னவோ இருக்கணுமோ, அதாவது எத நம்ம இங்க குடுத்த பேடிங்க டிபெண்ட் பண்ணி அது இருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன நடந்திருக்குன்ட்டு? ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ டேபிள் ஹெட்டோட ஹைட்ட நம்ம 60 பிக்சல் என்ன பண்ணிட்டோம்? இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள 60 பிக்சல் இன்கிரீஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம, இந்த 12 பிக்சலும் இந்த பேடிங் வந்து அதுக்குள்ளார இருக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளோட ஹெட் வந்து இப்ப என்னவா இருக்கு நம்மளுக்கு? 70யா இருக்கு. ஓகேங்களா? 72 பிக்சல் வந்து நம்மளுக்கு வித்தின் ஹைட்டா இருக்கும். ஓகேங்களா? அந்த டெக்ஸ்ட்ட சுத்தியும் அவ்ளோ அ இது அப்ளை ஆயிருக்கு. ஹைட் ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதுல ம் வேற என்ன பண்ணலாம்? வேற வந்து இப்போ ம் ஹைட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதே டேபிளுடைய டேட்டாவுல இருக்கிற ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதுக்கு தனியா டேபிள் டேட்டா அப்டின்னு குடுத்துறோம். ஓகேங்களா? டேபிள் டேட்டா குடுத்துட்டு, அதனோட ஹைட்ட வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 20 பிக்சல் அப்டின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? 20 பிக்சல்னு குடுத்துட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இது வந்து 20 பிக்சலுக்கு கொஞ்சம் அதிகமாயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதிகமாச்சுல்ல.
ஸோ நம்ம 30யா மாத்துறோம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது என்னவா மாறியிருக்கு அப்டின்னா, ஒரு 30 பிக்சலா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஓகே. இதுல என்ன பண்ணலாம்னா அடுத்தது அ டேபிளோட விட்த் அண்ட் ஹைட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்ப என்ன பார்க்கலாம் அப்டின்னா, டேபிளுடைய அலைன்மென்ட் பார்க்கணும். அலைன் ஓகேங்களா? டேபிளுடைய அலைன். இதுல டெக்ஸ்ட் அலைன்ங்கிறது தான் அது இம்பார்ட். நம்ம டேபிள்ல அலைன்மென்ட் பண்ண போறோம். அது எது அலைன்மென்ட் பண்ண போறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் தான் அலைன் பண்ண போறோம். ஓகேங்களா? டேபிள்ல இருக்கிற டெக்ஸ்ட்ட அலைன்மென்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அலைன்மென்ட் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க அந்த 1 வந்து இந்த இடத்துல இருக்கு. ஜான் எல்லாமே இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு அலைன்மென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 1, 2, 3 நம்மளுக்கு அலைன்மென்ட் ஆயிருக்கு. வேற இடத்துல அலைன்மென்ட் ஆயிருக்கு. ஆனா சீரியல் நம்பர் அப்படிங்கிறது சென்ட்ரல் அலைன்மென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ டேபிள் ஹெட். இந்த இது நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றோம். அதுதான் டெக்ஸ்ட் அலைன்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டேபிள் ஹெட் நம்ம எடுத்துக்கலாம் செப்பரேட்டா. ஓகேங்களா? டேபிள் ஹெட்ல என்ன குடுக்குறோம் அப்டின்னா, டெக்ஸ்ட் அலைன் நம்ம என்ன குடுத்துக்கலாம் அப்டின்னா, இதுல வந்து டெக்ஸ்ட் அலைன் நம்ம வந்து ஆல்ரெடி சீசன் 3லயே நம்ம நெறைய பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அதுல என்ன இருக்குது நம்மளுக்கு லெஃப்ட் அலைன்மென்ட் இருக்குது, ரைட் அலைன்மென்ட் இருக்குது, சென்டர் அலைன்மென்ட் இருக்குது, ஜஸ்டிஃபை அப்டின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம் நம்ம. இப்போ நம்ம என்ன குடுக்குறோம்னா, லெஃப்ட் அப்டின்னு குடுத்துறலாம். டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் அப்டின்னு குடுக்குறோம். டேபிள் ஹெட்டுக்கு. நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ சீரியல் நம்பர், எஃப் நேம், எல் நேம் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் அலைன்மென்ட்ல எங்க வந்துருச்சு? நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதே நம்மளுக்கு சென்டர்ல வேணும் அப்படின்னா, டெக்ஸ்ட் அலைன்ல சென்டர்ன்னு மாத்திட்டு, சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் குடுக்குறோம். நம்மளுக்கு டெக்ஸ்ட் அலைன்மென்ட் சென்டர் வந்துருச்சு. டேபிள்ல டெக்ஸ்ட் அலைன்மென்ட். ஸோ ரைட் சைட்ல மாறணும் அப்படின்னா, ரைட் அப்படின்னு மட்டும் குடுத்தா போதும். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் லைன் ரைட்ல போய் உட்கார்ந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு எங்க இருக்குன்னா, சென்டர்ல இருக்கணும்னு நம்ம நெனைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இல்லன்னா லெஃப்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? லெஃப்ட் அப்படின்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? ஓகே. இதுலயே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, டேபிள் டேட்டாவ நம்ம அலைன்மென்ட் பண்ணணும் அப்டின்னா, அதே தான். டேபிள் டேட்டாவான எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு, இதுல டெக்ஸ்ட் அலைன் அப்டிங்கிறதுல நம்ம என்னது சென்டர் அப்டின்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணணும். டேபிளுடைய டேட்டா மட்டும் நமக்கு என்ன ஆயிருச்சு, சென்டர்ல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டேபிளுடைய டெக்ஸ்ட் அலைன்ல இருக்கிற டேபிள் டேட்டாவுல இருக்கிற இன்ஃபர்மேஷன ரைட் சைடு கொண்டு போகணும்னா, டெக்ஸ்ட் அலைன் ரைட்ன்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, டெக்ஸ்ட் அலைன்மென்ட் என்ன ஆயிரும் நம்மளுக்கு ரைட் சைட்ல அலைன்மென்ட் ஆயிடுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு சென்டர்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? சென்டர்ல வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் லைன் ஹெட்டயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க போயிட்டு குடுத்தோம்னா எல்லாமே சென்ட்ரல் அலைன்மென்ட்டா நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. இப்போ நம்மளுக்கு ஒரு டேபிள் வந்து பார்க்கறதுக்கு ஒரு டேபிள் மாரி நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதனோட ஹைட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? டேபிளுடைய ஹெட்டுடைய ஹைட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அது சென்டர்ல இருக்குது. ஓகேங்களா? இப்ப நம்ம அத என்ன பண்ணலாம்னா, ஆ டேபிள் ஹெட்ல இருக்கிற டேபிள் ஹெட்ட வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அலைன்மென்ட் பண்ண போறோம். எப்படி அலைன்மென்ட் பண்ண போறோம்? வெர்டிகல் அலைன்மென்ட் அப்படின்னு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வெர்டிகல் ஆல்ரெடி இதுல வந்து வெர்டிகல் அலைன்மென்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, வெர்டிகல் அலைன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன குடுக்குறோம்னா, பாட்டம் அப்படின்னு குடுக்கலாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? பாட்டம் குடுத்துட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு கீழ வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளுடைய ஹெட்ல இருக்கிற அந்த டைட்டில் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? கீழ வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே நம்மளுக்கு டாப்ல வேணும் அப்படின்னா, வெர்டிகல் அலைன்ல டாப் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? ஸோ இதுல டாப் குடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு டாப்ல போயிருச்சு. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ எப்படி அலைன்மென்ட் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சது தானே? ஓகேவா? இப்போ இதைய நம்மளுக்கு இது வெர்டிகல் அலைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மிடில்ல வரணும் அப்படின்னா, நாம என்ன குடுக்கணும்னா, பாட்டம் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? பாட்டம்ன்னு குடுத்துட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, ரெஃப்ரெஷ் பண்றோம். சாரி. இ இதுல என்ன குடுக்கணும்னா, இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வந்து இதுல வந்து டெக்ஸ்ட் பாட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வெர்டிகல் அலைன்ல டெக்ஸ்ட் பாட்டம் அப்படின்னு குடுக்க சொல்றாங்க. ஓகேங்களா? டெக்ஸ்ட் பாட்டம் குடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆயிடும்? வெர்டிகல் அலைன்ல நம்மளுக்கு பாட்டம்ல வந்துரும். ஓகேங்களா? ஸோ பாட்டம் நம்மளுக்கு ஒர்க் ஆகலன்னா, என்ன குடுக்கலாம் அப்படின்னா, பேஸ் லைன் கூட குடுக்கலாம். ஓகேங்களா? பேஸ் லைன் அப்படின்னு குடுத்துட்டு, சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பேஸ் லைன்ல உட்காரும் அது. ஓகேங்களா? ஸோ பேஸ் லைன்ங்கிறது நம்மளுக்கு டிஃபால்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதுல ம் வெர்டிகல் அலைன் உங்களுக்கு வந்து சென்டர் குடுக்குறோம். ஓகேங்களா? பார்க்கல. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன குடுக்கலாம்னா, சப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சப் குடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா,
நம்மளுக்கு அதுவும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு இது மட்டும் இந்த இடத்துல ஒர்க் ஆகல. ஓகேங்களா? ஏன்னா, என்ன நியூ குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வெர்டிக்கல் அலைன்ல ஆ இந்த நம்ம இப்ப குடுத்தோம் பார்த்தீங்களா? வெர்டிக்கல் அலைன்ல சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது செஷன் 3ல பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து வெர்டிக்கல் அலைன்மென்ட்ல நம்மளுக்கு வந்து இமேஜ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு அது ஒர்க் ஆயிருக்கும். ஸோ இங்க அதுதான் இங்க ஒர்க் ஆகாததுக்கு ரீசனே அதுதான். ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கல் அலைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாப் ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது டாப்ல தான் இருக்குது. ஸோ அவரது பாட்டம். ஸோ பாட்டம் குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு வந்து பாட்டம் வந்துருச்சு. சென்டர்ல வரணும்னா இத வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணி விட்டுட்டு இத சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் அலைன்மென்ட் டிஃபால்ட் அலைன்மென்ட் நம்மளுக்கு அதுதான். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நம்மளுக்கு ஓகேங்களா? நம்ம பாட்டம் குடுத்துட்டோம். இதுல வந்து நன் கூட குடுத்துடலாம் நம்ம. குடுத்துட்டேன். நன் குடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நன் குடுத்தாலும் நமக்கு டிஃபால்ட் வேல்யூ தான் நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ இதுதான் வெர்டிகலா நம்ம அலைன் பண்றது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்ப நம்மளுக்கு தகுந்த மாரி பாட்டம் அப்படின்னு குடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாட்டம் குடுத்துட்டு இது வந்து கீழ இந்த இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ இதுல ம் வேற என்ன இருக்கு அலைன்மென்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான். டெக்ஸ்ட்ட நம்ம வந்து அலைன் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, டேபிள்ல நம்ம டேபிளுக்கு உண்டான ஒரு பேக்கிரவுண்ட் கலர வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல அ டேபிள் ஹெட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா, பேக்கிரவுண்ட் கலர் போடலாம். இல்ல டேபிள் ஹெட்டுக்கு நம்ம பேக்கிரவுண்ட் கலர். டேபிள் ஹெட் அப்ப பேக்கிரவுண்ட் கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆரஞ்சு அப்படின்னு ஒரு கலர் போடுறோம். சரிங்களா? ஸோ ஆரஞ்சு அப்படின்னு ஒரு கலர் போடுறேன். சேவ் பண்ணிட்டு நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, டேபிள் ஹெட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, பேக்கிரவுண்ட் கலர் ஒரு ஆரஞ்சு கலர் மாரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த வெர்டிக்கல் அலைன நம்ம நன் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து சென்ட்ரல் அலைன்மென்ட்டாவே இருக்கட்டும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே. இப்போ வேற என்ன ப்ராப்பர்ட்டி டேபிள் ஹெட்ல அப்ளை பண்ணலாம் அப்டின்னா, ஆ டெக்ஸ்ட்ல ஆ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? இதுல வந்து கேப்பிட்டலைஸ் ஒண்ணு இருக்கு. கேப்பிட்டலைஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு டேபிள் ஹெட்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாரி ஒரு அட்ராக்டிவா கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது வேற என்ன டேபிளுக்கு குடுக்கலாம்? வெர்டிகல் அலைன் குடுத்துட்டோம். பேக்கிரவுண்ட் கலர் அப்ளை பண்ணிட்டோம். இப்ப இது வந்து டேபிள் ஹெட்க்கு நம்ம அ அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த டேபிள்ல ஆ வேற என்ன அ குடுக்க முடியும் அப்டின்னா, பார்டர் வந்து நம்ம வேற மாரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம டேபிளுக்கும் பார்டர் எழுதியிருக்கிறோம். டேபிள் ஹெட்டுக்கும் எழுதியிருக்கோம். டேபிள் டேட்டாவுக்கும் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லா பக்கமும் நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வேற மாரி பார்டர் குடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, இத கமெண்ட் பண்ணிறலாம். ஓகேங்களா? இத கமெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். டேபிள் ஹெட்டுக்கு பார்டர் வந்து கிரியேட் ஆயிருக்குது. பேடிங் வந்து போட்டுருக்கோம் அப்டிங்கிறத நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம். இந்த மாரி இருக்குது டேபிள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ டேபிள் ஹெட்டுக்கு ஓகேங்களா? டேபிள் ஹெட்டுக்கும், டேபிள் டேட்டாக்கும் நம்ம பார்டர் எழுதலாம். டேபிளுக்கு எழுதல. நல்லா நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? டேபிளுக்கு எழுதல. டேபிள் ஹெட்டுக்கும், டேபிள் டேட்டாக்கு மட்டும் தான் இப்ப எழுத போறோம் நம்ம. ஓகேங்களா? இப்ப இது என்ன எழுத போறோம்னா, பார்டர். பார்டர நேத்து பார்த்தோம். அ என்னது? பாட்டம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இதனுடைய ஷார்ட் என்ன எழுதலாம் நம்ம? 1 பிக்சலு சாலிடு நான் என்ன பண்றேன்னா, ரெட் அப்படின்னு குடுக்குறேன். இல்ல ரெட்ன்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நமக்கு பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல மட்டும் பார்டர் வந்து அலைன்மென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்டர் குடுக்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன ஆகுது இது, ஆ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேபிள வந்து நம்ம அட்ராக்டிவா கொண்டு வர முடியுது. ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இந்த டேபிள கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் 2, 3 லைன் இன்கிரீஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் ஒண்ணு ஒரு 2 லைன் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது, டேபிள் 4த் ரோவும், 5த் ரோவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுல அம் 2, 1, 2, 3, 4, 5 4 குடுத்துக்கலாம். 5 வேண்டாம். அப்புறம் இதுல வந்து 6, 7, 8, 9 அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்ப இங்க போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா?
ஸோ இன்னொன்னு நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? 6த் ரோவும் நான் ஆட் பண்ணி விடுறேன். ஓகே. நம்ம 6த் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? 6த் போட்டுட்டு, அ இதோட நம்பர் வந்து ஏதோ ஒரு மறுபடியும் 1, 2, 4, 7 அப்படின்னு ஏதோ ஒண்ணு போட்டு விடுறேன். போட்டு விட்டுட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ரோ வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து பேர வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஜான்னே வந்துருச்சு. ம் இங்க இருக்கட்டும். இது வந்து டிஓஇ அடுத்தது நம்ம வந்து டிஓஇ ஒரு மாத்திக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு இங்க ப்ரௌசர்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் 3 3 3 வந்துருச்சா? ஓகே. அதே மாத்தணுமா? ஒரே நிமிஷம். 3 4 இது வந்து 5 இது வந்து 6 அத சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்கு நம்மளுக்கு. டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இவ்ளோ பெரிய டேபிள் இருக்குது. நான் இப்ப எந்த இடத்துல என்னோட கர்சர் வைக்கிறேன் அப்படிங்கிறது, ஆ என்னால கரெக்ட்டா இந்த நான் செலக்ட் பண்றேன். ஆனா இந்த இடத்துல வைக்கிறேனான்னு எனக்கு தெரியல. நான் எந்த இடத்துல கர்சர் வச்சிருக்கேன்னு எனக்கு காட்டணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி நம்ம இப்ப செஷன் ஆ ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்தீங்களா? ஸோ அந்த செஷன்ல என்ன சொல்லியிருப்போம்னா, அ சூடோ கிளாஸஸ் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். இல்லைங்களா? அது வந்து செஷன் 2ல பார்த்தோம். சூடோ கிளாஸஸ், சூடோ எலமென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்ப நம்ம இந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணலாமா? சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணி ஹூவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்த்தோம். ஆங்கர் டேக் எல்லாம் யூஸ் பண்ணோம் நம்ம. ஓகேங்களா? அப்போ எதுக்கு நம்ம எத ஹூவர் பண்ணா நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கணும்? இது எல்லாமே டேபிள் டேட்டா. ஓகேங்களா? அந்த டேபிள் டேட்டாலாம் எதுல இருக்குது நம்மளுக்கு? டேபிள் ரோ அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஓகேங்களா? சோ, அப்ப நம்ம டேபிள் ரோவ ஹோவர் பண்ணா, நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? அப்ப அத மட்டும் இங்க பண்ணா போதுமா? ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல டேபிள் ரோ அப்படின்னு ஒண்ணு எழுதுறோம். ஓகேங்களா? எழுதிட்டு, அதுல நம்ம இங்க சூடோ கிளாஸஸ் அப்படின்னா என்னது? நம்மளுக்கு சூடோ கிளாஸ் யூஸ் பண்ற ரூல் என்னது நம்மளுக்கு? சூடோ கிளாஸஸ்ல அ டேபிள் உடைய அந்த எலிமெண்ட் உடைய நேம் இருக்கணும். அப்புறம் நம்மளுக்கு கோலன் சிம்பல் இருக்கணும். இம்பார்ட்டன்ட். அடுத்தது நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? அந்த சூடோ கிளாஸஸ் உடைய நேம் என்னது? ஹூவர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஹூவர் பண்றப்போ, நம்மளுக்கு பேக்கிரவுண்ட் கலர் என்னவா மாறணும் அப்படின்னு நம்ம சொன்னா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஏதோ ஒரு கலர் கிரீன் கலர் மாரி இருக்குது. அந்த கலர் வந்து நான் குடுத்துட்டேன். குடுத்துட்டு நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்ப நம்ம டேபிள ஹூவர் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல எந்த ரோல் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா வந்து என்னது ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. புரியுதுங்களா? ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு நடந்திருக்கு. அப்போ டேபிள் நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே தான். என்னது? அந்த சூடோ கிளாஸஸ் உடைய நேம். இந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கான கோலன். அதுதான் வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இத யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா அ ஒரு டேபிளுக்கு உண்டான ஒரு இத வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அட்ராக்டிவா நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? இத வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே. ஓகே. இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா விஷயமும் அதேதான். பார்டரும் சரி, ஹூவருங்களும் சரி, டேபிள் டெக்ஸ்ட், ஹைட், விட்த் இதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். அத நம்ம எந்த வழியில எப்படி அப்ளை பண்றோம், நம்ம எப்படி அட்ராக்டிவா மாத்துறோம் அப்டிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட ஒரு டிசைன் டேபிள் இருக்குது அப்டின்னா, அதே மாரி கொண்டு வரணும் அப்டின்னா, எந்தெந்த ப்ராப்பர்ட்டி, எந்தெந்த வேல்யூ யூஸ் பண்ணணும், ஸோ என்னென்ன கலர் யூஸ் பண்ணணும் அப்டிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அத மட்டும் செஞ்சா போதும். ஓகேவா? ஓகே. அதே எந்த எலமென்ட்ட எடுக்கிறோம், ஆ எந்த எலமென்ட்ட விடுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் வொர்க் ஆகும் அப்படின்னு நான் வந்து போன செஷன்ல தெளிவா சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சிஎஸ்எஸ்ல. ஸோ அந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல நெறைய விஷயங்கள் அதுல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து டாபிக்னா டாபிக் மட்டும் பார்த்துட்டு போறது கிடையாது. நம்ம அதுல ஏற்படுற இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட எந்தெந்த இடத்துலயும் நம்மளுக்கு சிக்கல்கள்லாம் வந்துச்சோ, அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர்ல வரும். இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல மறந்துருவோம். இதெல்லாம் நம்மளுக்கு வருமா? வராதான்னு டவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம கலஞ்சு எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான், என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். இல்லைங்களா? ஸோ அது என்ன பண்ணிட்டு போயிருது அப்படிங்கிறத சொல்லிடலாம். அது பிரச்சனை இல்ல. ஆனா நான் ஃபேஸ் பண்ண என்னென்ன பிரச்சனையோ, எனக்கு அறிவு கெட்டுன அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அது யூஸ்ஃபுல்லா உங்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்ப இதுல அம் ஹூவர் அப்படிங்கிற பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதையே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைப்டா ஆ ஒரு பார்டரா நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆ அதாவது ஈவனா இருக்கிற ஒரு ரோவெல்லாம் ஈவனா இருக்கிற ரோவெல்லாம் ஒரு
பேக்கிரவுண்ட் கலர் ஒரு மாரியும், அ ஆடா இருக்கிற ரோலாம் ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஒரு மாரியும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இந்த டேபிள் ரோவ இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி விடுறேன். ஹோல்ட் பண்ணா இது தெரிய வேணாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இதே டேபிள் ரோவ்ல நாம எப்படி அந்த ஈவன், ஆடா கொண்டு வரது அப்படின்னு பார்க்கறதுக்கு, சேம் அதே சூடோ கிளாஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு டேபிள் ரோங்கிற எலமெண்ட்ட எடுத்துக்கிட்டோம். ஸோ சூடோ கிளாஸ்க்கு உண்டான இப்போ நாம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, சூடோ கிளாஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். அதுல நம்ம எத யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, nth சைல்டு நம்ம செஷன் 2ல பார்த்திருப்போம். செஷன் 2ல நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சைல்டுங்கிறது யாரு? பேரண்ட்ங்கிறது யாரு? அப்படின்னு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ அத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல சைல்டு அதுல நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, ஈவனா இருக்கிறவங்க. ஓகேங்களா? டேபிள் ரோல சைல்டு ஈவனா இருக்கிறவங்கலாம் எப்படி தெரியணும்? பேக்கிரவுண்ட் கலர். நான் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, கிரே குடுத்துக்கலாமா? இல்லன்னா டிஃபரன்ஸ் தெரியாது. கோல்டுன்னு ஒரு கலர் இருக்கு. ஓகே. அது ஏதோ கலர் குடுக்குறேன் நான். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, இங்க ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஈவனா இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எப்படி தெரியுது? பேக்கிரவுண்ட் கலர் வந்து கோல்டா தெரியுது. ஓகேங்களா? இப்போ நம்ம டேபிள வந்து ஒரு சீக்கிரமா பார்த்து ஐடென்டிஃபை பண்றக்கூடிய ஒரு கலர்ஸ் வந்து நம்ம இங்க அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சைல்டு ஈவனுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா, ஆட் அப்படின்னு சேஞ்ச் பண்றோம். ஆட்ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து ஆடா இருக்கிறது எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்குன்ட்டு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதுதான் இதெல்லாம் யூஸ் பண்ணா இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கையில குடுத்துருக்காங்க. ஸோ அத எப்படி அப்ளை பண்ணணும்? எந்த வழியில அப்ளை பண்ணணும்? நம்மளுக்கு என்ன அவுட்புட் வேணும்? அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி, வேல்யூ எல்லாமே. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆ இந்த டேபிள்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள்ல நான் வந்து இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, ம் ஒரு இன்ஸ்பெக்ட் குடுத்து நம்ம ரெஸ்பான்சிவா பார்க்கலாம்னு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்டி இருக்கு. இப்டி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் ஸ்க்ரீன வந்து சின்னது பண்ணிட்டு போறப்ப இந்த மாரி தெரியுது நம்மளுக்கு. ஓகேங்களா? அ ஆனா, அ ஒருவேள நான் இந்த டேபிளுக்கு விட்த் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, டிஃபால்ட்டா செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நம்ம விட்த் அண்ட் ஹைட் பார்த்தோமா ஒரு இடத்துல. விட்த் 100%க்கு பதிலா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா ஒரு டேபிளோட விட்த் அண்ட் ஹைட் வந்து நான் வந்து ஒரு 500 பிக்சல் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? டேபிளுக்கு. ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு இங்க போய் ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றோம். ரெஃப்ரெஷ் பண்ணி இந்த இடத்துல இவ்வளோ 500 பிக்சல் விட்த்ல இருக்கு. இப்ப நான் இந்த சைஸ கம்மி பண்ணிட்டே வர்றேன். ஓகேங்களா? சைஸ கம்மி பண்ணிட்டே வந்தா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்களேன் இந்த இடத்துல. ஸோ அதனோ அதனுடைய கரெக்ட்டான அந்த இது கிடைக்கல நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து டேபிள் வந்து சின்னதாயிட்டே போயிடுச்சு. ஒரு ஸ்மால் டிவைஸ்ல பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்துட்டு ஒரு உத்து பார்க்குற மாரி தான் தெரியும். ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ அதற்கு அப்படி இருக்கிற பட்சத்தில நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டேபிள ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னமும் டேட்டா அதிகமா இருந்துச்சுன்னா, ஸ்க்ரோல் பண்ற மாரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன எவ்வளோ ஆட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்களேன். ஒரு 1, 2, 3, 4 4 காலம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 5வதா நம்ம என்ன பண்றோம்னா, டேபிள் ஹெட்ல அ என்னன்னா மொபைல் நம்பருக்கு பதிலா டெஸ்ட் அ ஹெட் அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? ஹெட் 1 அப்படின்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? அடுத்தது டெஸ்ட் ஹெட் 2 அப்படின்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டெஸ்ட் ஹெட் 3 இப்போ டெஸ்ட் ஹெட் 4 இப்போ டெஸ்ட் ஹெட் 5 ஓகே. 6 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டேன். இப்போ 1, 2, 6 இது ஆட் பண்ணி விட்டுருக்கேன். 6க்கு வந்து காலம் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணி விட்டுருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இங்க வந்து பாருங்க. எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன் டேபிளு. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி விட்டுருக்கேன். இதுல 500 பிக்சல் குடுத்துருக்கிறேன் நான். ஓகேங்களா? ம். புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ நம்மளுக்கு ஆ என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இங்கேயும் ஆட் பண்றோம் சம் டேட்டாவ. ஓகேங்களா? லாஸ்ட்ல வந்து என்ன பண்றோம்னா, டேபிள் டேட்டால ஒரு 6 டேட்டா ஆட் பண்றேன். என்னன்னா, டெஸ்ட் 1 முதல்ல 2 அடுத்து 3 4 5 6 அப்படின்னு 6 இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாரி எல்லாத்துலயும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிட்டு, இங்கேயும் ஆட் பண்ணிட்டேன். இங்கேயும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் ஆட் பண்றேன். ஸோ இந்த இடத்துலயும் ஆட் பண்றேன்.
ஸோ இந்த இடத்துலயும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆனா நம்ம வந்து என்ன பண்றது, இது இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கி சின்னது லெவலுக்கு கொண்டு வர்றப்போ, ஸ்மால் ஸ்கிரீன் கொண்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாரி கரெக்ட்டா வந்து அது தெர்ல. ஓகேங்களா? ஸோ அங்க அதுதான் இங்க நமக்கு ப்ராப்ளமா நடந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இருக்கிற பட்சத்தில நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, டேபிள வந்து ரெஸ்பான்சிவா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரோல் பண்ற மாதிரி நம்ம அ அந்த டேபிள வந்துட்டு கொண்டு வந்துக்க முடியும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த டேபிள்ல வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்கு. ஸோ அத யூஸ் பண்ணா போதும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்மளுக்கு அ என்னது அப்டின்னா, இங்க பாருங்க. நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுல இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போதைக்கு எடுத்து விட்டுறலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டிஃபால்ட்டா என்ன தேவை அப்டின்னா, ஒரு டேபிள் வேணும். டேபிள் இருக்குது. டேபிள் ஹெட்டுக்கு, டேபிள் டேட்டா. ஸோ நம்ம இதுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டோம், ஒரு பார்டர் செட் பண்ணிக்கலாம். பார்டர் போட்டுட்டு 1 பிக்சலு சாலிடு பிளாக் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? டேபிளுக்கு. அடுத்தது இதுல வந்து என்னது குடுப்போம் வேற? அ வேற என்ன குடுப்போம்? பேடிங் குடுக்கலாம். பேடிங்கு 12 பிக்சல் அப்படின்னு குடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் அலைன் என்ன பண்ணியிருந்தோம் நம்ம? சென்டர் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே சென்டர்ல இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துட்டோம். ஓகே. இப்போ அடுத்தது இந்த டேபிளு அ அதுல டேபிள் என்னது என்ன பண்ணுவோம்? பார்டர் கொலாப்ஸ் வந்து கொலாப்ஸ் குடுத்துருவோம். ஓகேங்களா? கொலாப்ஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு இங்க ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு டேபிள் இந்த மாரி இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணி இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிடுச்சு டேபிளு. நம்ம வேற வேற டிவைஸ்க்கு பார்க்கிறப்போ, கரெக்ட்டா இல்லாம, கரெக்ட்டான ஒரு ஷேப் இல்லாம, அதிகமா இருக்கிறதுனால, ஓவர்ஃப்ளோ ஆகுதுங்களா? இந்த ப்ரௌசருடைய இந்த ஒரிஜினல் விட்த் அண்ட் ஹைட் இல்லாம, அது வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதாவது ஸ்மால் டிவைஸ்ல பார்த்தா இப்ப வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 425 பிக்சல் இருக்கிற ஒரு மொபைல் ஆ வைடு மொபைலா இருக்கிறதுல பார்த்தோம்னா, இந்த மாரி நம்மளுக்கு டேபிள் உள்ள போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு கீழ நம்மளுக்கு தான் டேபிள்க்கு ஸ்க்ரோல் பண்ற மாரி இருக்குதே! நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே! அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, இங்க பாருங்க நம்ம டேபிள் தான் ஸ்க்ரோல் பண்ணணும். ஹோல் ப்ரௌசரயே ஸ்க்ரோல் பண்ண முடியாது. ப்ரௌசர்ல பேக்கிரவுண்டயே நம்ம ஸ்க்ரோல் பண்றோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அது மாரி இங்க நடக்கக்கூடாது. இது எப்படி நம்ம இந்த டிஃபரன்ஸ பார்க்குறோம் அப்படின்னா, இங்க பாருங்க நான் ஸ்க்ரோல் பண்றப்போ, இந்த சிஎஸ்எஸ் டேபிள் டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகுது? ஹைட் ஆகுதுங்களா லெஃப்ட்ல? நம்மளுக்கு அந்த மாரி ஆகக்கூடாது. அது அப்படியே ஃப்ரண்ட்ல தான் இருக்கணும். ஆனா நம்மளுக்கு டேபிள் மட்டும் தான் ஸ்க்ரோல் ஆகணும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. வெளியில போயிருச்சு. அந்த ஒரிஜினல் இத விட்டுட்டு அது வெளியில போய் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க ப்ராப்ளம். இப்ப என்ன பண்ணலாம் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு அப்படின்னா, இங்க பாருங்க. என்ன பண்றோம்னா, இந்த டேபிள் இருக்கீங்களா? இந்த டேபிள் எடுத்துக்கலாம். இந்த டேபிளுக்கு மேல என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு டிவிஷன் ஒண்ணு கிரியேட் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? ஒரு டிவிஷன் ஒண்ணு கிரியேட் பண்றோம். இந்த டிவிஷன இங்க குளோஸ் பண்ணி இந்த இடத்துலயே முடிச்சிருக்கோம் நம்ம. இதனுடைய குளோசிங் பார்ட்ட நம்ம என்ன பண்றோம்னா, கட் பண்ணி எடுத்துட்டு இங்க லாஸ்ட்ல போடுறேன். ஓகேங்களா? எங்க டேபிளுடைய எண்டுல போடுறேன். ஓகேங்களா? ஸோ டேபிளுக்குள்ளார இந்த டிவிஷனுக்குள்ளார தான் அந்த டேபிள் இருக்கு. இப்போ புரியுதுங்களா? இந்த டிவிஷனுக்குள்ளார தான் அந்த டேபிள் இருக்கு. நான் அத சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்ப இந்த டிவிஷன நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அந்த டிவிஷனுக்கு ஒரு பேர் வைக்க போறேன். ஒரு ஐடி கிரியேட் பண்றேன். ஐடி வந்து என்னதுன்னு குடுக்குறேன்னா, அ ரெஸ்பான் இல்லன்னா மை டிவ் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு பேர் குடுத்துருக்கேன். மை டிவ் அப்படின்னு பேர் குடுத்துருக்கேன். இப்போ இந்த மை டிவ்வ நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்டைல் எழுதுனா மட்டும் போதும். ஓகேங்களா? இதுல டாப்ல இந்த இடத்துல ஸ்டைல் எழுதுறேங்க. என்னன்னா, ஹாஷ் மை டிவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப மை டிவ் அப்படிங்கிறது ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? எங்க அதாவது ஓவர்ஃப்ளோ. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எங்க ஓவர்ஃப்ளோ ஆகுறப்போ, ப்ரௌசர்ல இந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ நல்லா தெளிவு பார்த்துக்கோங்க. இந்த மை டிவ்வுக்கு நான் ஒரு பார்டர் கிரியேட் பண்றேன். பார்டர் 2 பிக்சல் சாலிட் ரெட் அப்படின்னு குடுக்குறேன். டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்ப நான் அத சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்டர் கிரியேட் ஆயிருச்சா? எங்க கிரியேட் ஆயிருக்கு அந்த பார்டரு? டேபிளுக்கு வெளியில கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? டேபிளுடைய அவுட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பார்டர் கிரியேட் ஆயிருக்கு.
ஓகேவா? ஸோ இந்த பார்டர் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஆ ஸோ இந்த பார்டருக்குள்ளத நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்டின்னா, நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. நம்ம வந்து ஈஸியா ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்றேன். இப்ப நான் ஓவர்ஃப்ளோ எதுக்கு எழுதுறேன் அந்த ப்ராப்பர்ட்டி அப்டிங்கிறத பாருங்க இந்த இடத்துல. ஓவர்ஃப்ளோ அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓவர்ஃப்ளோல நம்மளுக்கு எங்க எப்படி ஓவர்ஃப்ளோ ஆகுது? எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஓவர்ஃப்ளோ ஆகுறப்போ நீங்க என்ன ஆகணும் அப்படின்னா, ஸ்க்ரோல் ஆயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்க்ரோல்ன்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு பார்த்தோம்னா, நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துருச்சு. தெரியுதுங்களா? ஸ்க்ரோல் ஆகுறது. இப்போ நான் இங்க F12 குடுத்து ப்ரௌசருடைய சைஸ வந்து நான் என்ன பண்றேன்னா, சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? சேஞ்ச் பண்றப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்ஃப்ளோ ஆகும். இப்போ அது ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன செட் பண்ணல அப்டின்னா, எதனால இது தெரியும்னா, இதனுடைய விட்த் செட் பண்ணல. ஓகேங்களா? விட்த் வந்து நான் 100% வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 100% வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா இதுல, இதனுடைய ப்ரௌசருடைய சைஸ வந்து நான் கம்மி பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? ஸோ கரெக்ட்டா தான குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். ஒரே நிமிஷம். மை டிவ் அப்படிங்கிறது ஹேஷ் மை டிவ் தான இது. ஓகே. மை டிவ். மை டிவ் வந்து நம்மளுக்கு அ ஓவர்ஃப்ளோ எக்ஸ் ஆக்ஸிஸ்ல ஆகுறப்போ நம்மளுக்கு வந்து என்னது ஸ்க்ரோல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இல்லனா ஆட்டோ குடுத்துரலாம். ஆட்டோ குடுத்தாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இதுல மை டிவ் உடைய ம் வித் அண்ட் ஹைட்ட கூட நம்ம செட் பண்ணலாம். ஓகேங்களா? இது மை டிவ்ல வந்து ம் இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு உங்களுக்கு? ம். காட்டப்படும். ஒரே நிமிஷம். ஏன் இது வந்து நம்மளுக்கு இந்த மாரி காட்டுதுன்னு தான் தெரியல. ஒரே நிமிஷம் செக் பண்ணிடலாம். அது என்னன்னு ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இப்ப தெரியுதுங்களா? டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? என்ன நடந்திருக்குதுன்ட்டு. ஸோ நான் வந்து இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, அது ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சு. நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியுது. இப்ப நம்மளுக்கு அந்த சிஎஸ்எஸ் டேபிள் டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிறது என்ன ஆகல? ப்ரௌசருடைய நான் பாருங்க டிராக் பண்ணி இழுக்க ட்ரை பண்றேன். ஆனா வந்து அ அது என்ன ஆகல நம்மளுக்கு. அம் அதாவது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா, அதுக்குள்ளார தான் இருக்கு. நாம இங்க ஸ்க்ரோல் பண்ணி ஈஸியா பார்த்துக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெஸ்பான்சிவ் டேபிள் கிரியேட் பண்றதுக்கான ஒரு வழிமுறை. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம இந்த வித்தையும் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஓவர்ஃப்ளோல நம்மளுக்கு வந்து ஸ்க்ரோலே குடுத்துர்றோம். ஓகேங்களா? ஸ்க்ரோல் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? நான் பண்ணுனது கரெக்ட்டா தான். ஒரு சின்ன இது எரர் வந்துச்சுன்னு நெனச்சுட்டேன். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது வந்து இன்னும் வைடா போயிடுச்சு. அதனால இந்த இடத்துல அப்படி காட்டுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வர்றப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் வந்து ரெஸ்பான்சிவ் ஆயிடுச்சு. அதாவது இங்க பாருங்க இந்த இடத்துல போறப்போ ஹெட் 6 அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுது? ஹைட் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ ஹைட் ஆயி இங்க போயிருது பார்த்தீங்களா? சரி நம்மளுக்கு இத வந்து நம்ம என்ன பண்ணிக்க எப்படி சரி கட்டுறதுன்னா, இந்த ஓவர்ஃப்ளோ எக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த சைஸ்க்கு இருந்தாலுமே நம்ம வந்து இந்த ஸ்க்ரோல் பண்ணி இப்படி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒருவேள நான் இந்த ஓவர்ஃப்ளோ குடுக்காம இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ நான் யூஸ் பண்ணாம விட்டுருந்தோம் அப்படின்னா, டேபிள் எங்க ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்களேன். நம்மளுக்கு இந்த ப்ரௌசர்ல பேஜ்ல ஓவர்ஃப்ளோ ஆகுது. அப்ப சிஎஸ்எஸ் டேபிள் டெக்ஸ்ட் அலைன்ங்கிற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? அதோட சேர்ந்து ஓவர்ஃப்ளோ ஆயி க குளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஆகக்கூடாதுன்னா, நம்ம இந்த மாரி பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ எங்க ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்டின்னா, இந்த பார்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோங்கல்ல, இந்த மேல ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணோம்ல, டேபிளுக்கு மேல வெளியில ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணோம்ல, அந்த டிவிஷன் தான் நம்ம இந்த டேபிளுடைய டார்கெட். சரிங்களா? இந்த டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ண இந்த டிவிஷன விட்டு வெளியில போச்சு, ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்டின்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்க்ரோல் ஆயிடு அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். புரியுதுங்களா? நம்ம ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிவிஷன கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல முடிச்சிருக்கோம் லாஸ்ட்ல. அந்த டிவிஷனுக்கு உள்ளார வந்து டேபிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிவிஷனுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, மை டிவ் அப்படின்னு ஒரு ஐடி செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மை டிவ்வ விட்டு இந்த டேபிள் வெளியில ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா, ஸ்க்ரோல் ஆகும். ஓகேங்களா? இப்போ இத வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஹைட் அப்படின்னு கூட பண்ணிடலாம். ஹிடன் குடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன நடக்குது நீங்க பாருங்க. ஹைட் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க நான் டிராக் பண்ணி இழுக்க ட்ரை பண்ணல. ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா நம்மளுக்கு ஹைட் மட்டும் தான் ஆகும். ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? நான் டிராக் பண்றேன். ஆனா இந்த தடவ லெஃப்ட் கிளிக் பண்ணி இழுக்க ட்ரை பண்றேன். ஃபுல்லா பாக்கறதுக்கு. ஆனா அது வந்து ஒர்க் ஆகல. ஏன்னா நம்ம ஓவர்ஃப்ளோ வந்து இந்த ரெட்ட விட்டு வெளியில போயிருச்சு அப்படின்னா, அதாவது இந்த மைடிவ் அந்த பார்டர விட்டு வெளியில போயிருச்சுன்னா என்ன ஆயிருச்சு? நம்ம ஹைட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்ல.
ஸோ ஆட்டோ குடுத்தாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஆட்டோ குடுத்தா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லும் ஒர்க் ஆகும். ஒய் ஆக்சிஸ்லும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான். இப்போ இப்போ இதுல நம்ம ஓவர்ஃப்ளோ எக்ஸ்ன்னு குடுக்கலாம். இல்லன்னா ஓவர்ஃப்ளோ மட்டும் குடுக்கலாம். இது ஓவர்ஃப்ளோ மட்டும் குடுத்தாலும் நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் 2லயுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஒய் ஆக்சிஸ்க்கு டேபிள்ல மேக்ஸிமம் தேவைப்படாது. ஹரிசாண்டல்ல தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா டேபிள் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டேபிள் ஸ்க்ரோல் பண்றதுக்கு இதுதான் ரெஸ்பான்சிவ் டேபிள் கிரியேட் பண்றதுக்கு இதுதான் வழிமுறை. ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான அ என்னென்ன நம்மளுக்கு அ தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்னா, டேபிள்ல டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேபிளுடைய டேபிளுடைய பார்டர் இல்ல பார்டர், டேபிள் பார்டர். டேபிள் பார்டர் எப்படி இருக்கணும்? அடுத்தது டேபிளுடைய அ விட்த் அண்ட் ஹைட் எப்படி இருக்கணும்? அடுத்தது டேபிளுடைய அ அலைன்மென்ட். அதாவது அலைன்மென்ட்னா என்னது? டெக்ஸ்ட் அலைன் எப்படி இருக்கணும்? ஸோ லெஃப்ட் இருக்கணுமா? டாப்ல இருக்கணுமா? பாட்டமா? எப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? அப்புறம் டேபிளுடைய பேக்கிரவுண்ட் கலர் வந்து எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டேபிளுடைய ரெஸ்பான்சிவ். அது வந்து ரெஸ்பான்சிவா இருக்கணும்னா, டிவிஷன் எங்க கிரியேட் பண்ணணும்? அந்த டிவிஷனுக்கு உள்ளார தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ டேபிள் இருக்கணும் அப்படின்னுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது டிவிஷனுக்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டேபிள் இருக்கணும். ஸோ அதுதான் அதனுடைய கான்செப்ட். அப்பதான் நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுறப்போ, ஆ அந்த டேபிள் வந்து ஸ்க்ரோலபிளா கொண்டு வரணும். ஸ்க்ரோலபிளா கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓவர்ஃப்ளோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து ஸ்க்ரோல் ஆட்டோ இல்லன்னா ஆ ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் ஆட்டோ அப்படிங்கிற மாரி நம்ம குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவர்ஃப்ளோ எக்ஸ்ன்னு இருக்கு. நம்ம ஒய் ஆக்சிஸ்லயும் குடுத்து, ஒய் ஆக்சிஸ்ல ஒரு வேளை நம்மளுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ வச்சு நம்ம வந்து அத வந்து ஸ்க்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஓவர்ஃப்ளோ ஒய் அப்படிங்கிறதையும் நம்ம குடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? புரியுதுங்க என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஓகேவா? ஸோ ஒருவேள வெர்டிகலா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கோம். ஸோ அத வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறோம். அ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அத யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம இந்த டேபிளுடைய ஹைட்ட வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வேள நான் டேபிளுடைய ஹைட்ட வந்து டேபிள்ல ஹைட் அப்படிங்கிறத ஒரு 200 பிக்சல் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? 200 பிக்சல்னு வச்சுட்டு நம்ம இங்க போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இத வந்து எடுத்து விட்டுறலாம். ஸோ 200 பிக்சல் தான் அந்த டேபிளோட ஹைட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நம்ம செட் பண்ணலாம். இங்க டேபிள் ம் 200 100 பிக்சல் வச்சு சேவ் பண்ணிட்டு, ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு இந்த டேபிளுடைய விட்த் அண்ட் ஹைட் சேஞ்ச் ஆகுது. ஒரு நிமிஷம். ஸோ விட்த் வந்து ஆட்டோ வந்து ஓகேங்களா? இப்ப இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ம் டேபிளோட ஹைட் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஒரே நிமிஷம். இது நம்ம என்ன பண்ணணும்னா இத வந்து நம்ம மைடியூ வந்து 100% மாத்தலாம். 100 பிக்சலா மாத்தலாம். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்களேன், இதுல அ டேபிள் அந்த டிவிஷன் வந்து நான் என்ன ஹைட்ட வந்து கம்மி பண்ணிட்டேன். ஓகேங்களா? கம்மி பண்ணிட்டா நம்மளுக்கு இப்ப ஸ்க்ரோல் ஆகுது. எங்க ஸ்க்ரோல் ஆகுதுன்னா, ஒய் ஆக்சிஸ்ல ஸ்க்ரோல் ஆகுது. இப்ப நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இத வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர்ஃப்ளோ ஒய் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன், ஹிடன் அப்படின்னு குடுத்துட்டேன். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதத்தான் ஸ்க்ரோல் போயிருச்சுங்களா? இங்க இல்ல தானே. ஸோ ஓவர்ஃப்ளோ நம்மளுக்கு என்ன ஆகல. ஒய் ஆக்ஸிஸ் வந்து ஹிடன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓவர்ஃப்ளோ ஒய்ய வந்து நம்ம ஸ்க்ரோல்ன்னு குடுத்துட்டு, நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோலுக்கு உண்டான இது வந்துருச்சு. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம இந்த ஸ்க்ரோல் பண்றதுக்கு உண்டான இதனுடைய ஸ்டைல் கலரையும் நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ண முடியும் மேனுவலா. ஓகேங்களா? இப்ப நம்ம இங்க ப்ரௌசருடைய சைஸ வந்து நான் என்ன பண்றேன்னா, இன்னமும் சின்னது பண்ணிட்டேன். ஓகேங்களா? சின்னது பண்ணிட்டேன். இப்ப சின்னது பண்ணிட்டு, அ ஒரு 400 பிக்சல் வச்சிருக்கேன். இப்ப நான் என்னால என்ன பண்ண முடியுது? ஹாரிசான்டல்லயும் ஸ்க்ரோல் பண்ண முடியுது. வெர்டிகல்லயும் என்னால ஸ்க்ரோல் பண்ணி எங்க வேணாலும் டேபிள பார்த்துக்க முடியும். இதுதான் நம்மளுக்கு என்னது ரெஸ்பான்சிவா ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஒரு வழி. ஓகேங்களா? ஸோ அந்த ரெட் கலர் பார்டர் நான் எதுக்காக குடுத்திருக்கிறேன் அப்டின்னா, நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அந்த ரெட் கலர் பார்டர் நான் ஹைட் பண்ணி விட்டுட்டேன், கமெண்ட் பண்ணி விட்டுட்டேன் அப்டின்னா, கமெண்ட் பண்ணி விட்டுட்டு நான் இங்க போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம்னா, நம்மளுக்கு டேபிள் வந்து நார்மலா இந்த மாரி தெரிஞ்சுட்டு இருக்கும். ஓகேங்களா?
இப்ப இந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்கிற மாரியே எங்களுக்கு தெரியல. அந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து டேபிள ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்றதுக்கான ஒரு வழிமுறை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, டேபிளுடைய அ சாரி டேபிள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப என்னன்னா நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.